சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்ன வாரிசு அமைச்சர் உதயநிதியை கண்டா வர சொல்லுங்க. ஒத்த செங்கல்லை வைத்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவோம் என்று சொன்ன வாரிசு அமைச்சரை கண்டா வர சொல்லுங்க. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத விடியா ஆட்சியின் முதல்வர் ஸ்டாலினை கண்டா வர சொல்லுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்ட மக்களை வெள்ளத்தில் பரிதவிக்க விட்ட பொம்மை முதல்வரை கண்டா வர சொல்லுங்க. குடிநீருக்கும் ஒருவேளை உணவிற்கும் பாலுக்கும் கையேந்த விட்ட திராவிட மாடல் முதல்வரை கண்டா வர சொல்லுங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்துவிட்டு ஸ்பெயினில் இன்ப சுற்றுலா மேற்கொண்டுள்ள விடியா அரசின் முதல்வரை கண்டா வர சொல்லுங்க. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து கொலை மாநிலமாக மாற்றிய திமுகவின் பொம்மை முதல்வர் ஸ்டாலினை கண்டா வர சொல்லுங்க. தன்னை தவிர என் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று மேடை போட்டு முழங்கிய உத்தமரை கண்டா வர சொல்லுங்க. 30,000 கோடி ரூபாயை எங்கே பதுக்குவது என மகனும் மருமகனும் திட்டம் போடும் அளவிற்கு தமிழகம் சந்தி சிரிக்கும் அளவிற்கு விட்ட முதல்வர் ஸ்டாலினை கண்டா வர சொல்லுங்க. எதிர்க்கட்சியாக இருந்தபோது 4 பொட்டலங்களை சட்டப்பேரவைக்குள் கொண்டு வந்து பேசிவிட்டு தற்போது தமிழகத்தில் காட்டாராய் ஓடும் குட்காவை தடுக்க கையாளாகாத திமுக முதல்வர் ஸ்டாலினை கண்டா வர சொல்லுங்க. மழை வெள்ளத்தால் பரிதவித்த மக்களை பார்ப்பதற்கு கூட வராத திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டா வர சொல்லுங்க. இப்படி திமுக அரசால் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களின் துயரங்களை பட்டியலிட்டு சொல்வதற்காக கண்டா வரச் சொல்லுங்க என்ற வாசகத்துடன் தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் ட்ரெண்டாகி வருகிறது. இதனால் திமுக அரசின் வேதனையான செயல்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கண்டா வரச் சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க, அவனை